ஹாய் காய்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் அல்வா தான். ஸோ இந்த பிரெட் அல்வா எப்படி ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்காமல் எப்படி ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நான் ஒரு 8 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். அந்த பிரெட் எல்லாமே இந்த மாதிரி பிச்சு போட்டு பிரெட் க்ரம்ஸ் ஆக்கிக்கலாம். ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பிரெட் க்ரம்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த 8 ஸ்லைஸ் பிரெட்டையும் நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பவுட்ரு பண்ணி இது பாருங்கள் எப்படி எடுத்து வச்சுருக்கேன், எப்படி ஃபுல் பவுட்ரு ஆகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே தான் நமக்கு ரெசிபி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் நல்லா ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு அதில் இந்த பிரெட் க்ரம்ஸ் எடுத்து அதில் கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா ஹீட் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த பிரெட் க்ரம்ஸ் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இப்போது நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் இல்லை கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால ஹெல்த்தியாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் அதில் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்படி நல்லா நம்ம சூடு பறக்க நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ மாவு அரைச்சோம்னா நம்ம எப்படி சூடு பறக்க நம்ம வதக்கிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தாங்க இதுவும். ஸோ இந்த ப்ரெட்டு வந்து நம்ம ஹீட் ஆக ஆக பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வர்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸை நம்ம நல்லா ஹீட் பண்ணி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது நல்லா ஹீட் ஆகி இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது. பாருங்கள் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு போடும்போது எப்படி ஒயிட்டாக இருந்தது, இப்போ அது நம்ம நல்லா ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டோம். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் மாறிட்டுருக்கு பாருங்கள். எப்படி உதிரியாகவும் இருக்குது, ஒட்டாமல். இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ஆயில் அவாய்ட் பண்ணி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கும் நல்லது. ஸோ இதே நம்ம ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா அவ்வளோ எண்ணெய் நமக்குள்ளே போகும் அதை சாப்பிடும் போது. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ஒரு டம்ளர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சுகருக்கு பதில் நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு டம்ளர், அதாவது 8 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இல்லையா, அதுக்கு ஒரு டம்ளர் சுகர் போட்டுட்டு, சுகர் கம்மி தான் இதுவே. ஸோ இதுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டம்ளர் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன், ஒரு டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த அல்வா கலர் நமக்கு சேஞ்ச் ஆகிடும், நல்லாவே தெரியும். ஸோ இந்த ஒயிட் சுகரும் நாட்டு சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகிட்டு கொதித்து வர இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஏலக்காய் பொடி இப்போ நான் சேர்த்துக்கிறேன் இதில். இப்போ பாருங்கள் லைட்டாக நல்லா கொதித்து இந்த மாதிரி வர ஸ்டேஜில் இப்போ நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த பிரெட் க்ரம்ஸை இதோடு சேர்த்துக்கிறேன். நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கெட்டியாகிடும். அல்வா பதம் எப்படின்னு சொல்லுவாங்களோ அந்த அல்வா பதத்துக்கு ஈஸியாக வந்துடும். பாருங்கள் நம்ம ஆயிலில் போட்டு எப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து செஞ்சோம்னா பிரெட் அல்வா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. பட் நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுக்கலை ப்ரெட்டை. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் நான் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம இந்த அல்வா பதம் வந்ததுக்கப்புறம் இறக்கி எடுத்து வச்சுட்டு ஒரு பவுலில் போட்டு அதை நல்லா தட்டி எடுத்து பாருங்கள் நம்ம ஒரு ஷேப்பாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ஷேப்பில் நம்ம முந்திரி வேணும்னா முந்திரி, திராட்சை எது வேணாலும் நெய்யில் ரோஸ்ட் பண்ணி நம்ம வறுத்து அதில் போடலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள் என் சுட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை நல்லா ஆற வச்சுட்டு அதில் உருண்டை பிடிச்சி கொடுத்துருக்கேன். இது நம்ம லட்டுன்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு பிரெட் குலாப் ஜாமுன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்கலாம். என் பசங்களும் இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ஆயில் அதிகமாக குழந்தைங்க சாப்பிடவும் கூடாது. பெரியவங்களும் சரி குழந்தைங்களும் சரி ஆயில் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஹெல்த்தியாக நம்மளும் செஞ்சு கொடுக்கலாமே, ஆயில் எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு.
ஸோ இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி நான் என் பசங்களுக்கு கொடுக்குறேன். எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் என் குட்டி பாப்பாவுக்கு கொடுக்குறேன். என் பேபி இதை கேட்டு வேணும்ன்ட்டு சாப்பிட்றா. பாருங்கள், நல்லா இருக்குன்னு சொல்கிறா அவளும். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் சுட்டீஸ்க்கு ஆயில் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.